ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசி எப்படின்னா, ஒரு நிலத்துக்குள்ளே புதைக்கக்கூடிய விதை போல். அப்படி நாம் நிலத்துக்குள்ளே விதை போட்டதுக்கப்புறம் அந்த விதை என்ன பண்ணும், ஒரு இருட்டில் இருக்கும். அதை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய மரமே உருவாகும். அது மாதிரி தாங்க இந்த ரிஷப ராசிக்கும். இப்போ வரைக்கும் உங்களோட வளர்ச்சி வெளியில் தெரியல, ஆனால் உங்களுக்கான நேரம் ஆரம்பித்தா கண்டிப்பாக வளர்ச்சியை பற்றி எல்லோருமே வாய் அடித்து நிற்பாங்க. 12 ராசிகள்லையுமே இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. இந்த ரிஷபத்துக்கு ஜூலை மாதம் 2026 மிகவும் ஒரு கிரக சூழல் அப்படிங்கிறது தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தோட கிரக சூழல் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்குது, என்ன விஷயம் சாதகமாக மாறும், என்ன விஷயம் பாதகமாக மாறும், பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பெற என்ன செய்யணும், எந்த இறைவனை வழிபாடு செய்யணும், இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் மெதுவான உயர்வையும் கொடுக்குது. ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பையும் ஏற்படுத்துது. சோதிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது, சாதனை புரியக்கூடிய வகையிலும் இருக்குது. அது எப்படி, என்ன செஞ்சால் சாதிக்கலாம், என்ன செஞ்சால் சோதனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சுக்கிரனோட பரிபூரண அருளையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றியான நிலையை பெற அன்னையின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அன்னையை வழிபடுறதுனால அந்த ஒரு வாய்ப்பையும் பெற முடியும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் வரணுமா, நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமையில் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். அன்னையின் அருளால் நிச்சயம் நல்லதாக நடக்கும் உங்கள் எல்லா காரியங்களுமே. அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பர்கிட்ட கணிச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பேர்த்திட்ட பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு விஷயமே நல்லதாக நடக்கலை, ஏன் இந்த கஷ்டம் மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் அலையவே தேவையில்லைங்க, கையில் இருக்கிற ஃபோனே போதும். மொபைல் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகமிப்பால் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிரை நீங்கள் பெறக்கூடிய நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷபராசி உங்களோட வாழ்க்கையில் சில விஷயம் மெதுவாக நடந்துகிட்ருக்கும். எப்போ என்னோட நேரம் வரும், எப்போ நான் முன்னேற போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு கேள்வி ரிஷபராசி பெரும்பாலும் பல தடவை உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை உங்களை சோதிக்கவும், உங்களை விழிக்க வைக்கவும், உங்களை உயர்த்தவும் வந்திருக்கு. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க வச்சிடும். அதனால் கவனம் ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே நிலம், பொறுமை, உறுதி. அதாவது இது நில ராசி. பொறுமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும், எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உறுதி இருக்கும். ரிஷபம்னு சொன்னாவே இந்த 3 தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது முடியல அப்படின்னா அதை பாதியில் விட்டுருவாங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் அப்படி கிடையாது. அந்த விஷயத்தை அப்படி விடவே மாட்டீங்க. மெதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க, ஆனால் அதோட முடிவு அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் ரிஷபத்துக்கிட்ட நிறையவே இருக்கும். நீங்கள் செய்கிற விஷயத்தில் மாற்றம் யாராவது வருது அப்படின்னா அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. மாற்றத்தை ஏற்காத மனசு ரிஷபம். இது கொஞ்சம் தடையாகவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. ஏன்னா வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கணும், அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்பட்டால் போதும். மாற்றமே கூடாது அப்படின்னு நீங்கள் பிடிச்ச பிடிவாதம் தான் நிறைய விஷயத்தில் பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கிரக சூழல் உருவாகியிருக்கு. அதில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உறவுகள் இடையுமே சரி, நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு ஏற்பட போகுது.
இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த நிலை இப்போ மாற்றத்தை கொண்டு வந்து தரவ போகுது. உறவுகள் இடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அமைதி கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் செஞ்சால் அது எல்லாமே சரியாக நடக்கும். நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அதிகரிக்கிறதையும் குடும்பத்தில் உற்சாகமான சந்தோஷமான நிகழ்வையும் உங்கள் உறவுகளுக்குள்ள ஆனந்தத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூட சுக்கிரனோட சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள் சனி பகவான். சனி பகவான் வந்து சோதனையும் கொடுக்குறாரு. பொறுமையாக இருந்தால் சோதனையை சாதனையாக மாற்றலாம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கவனமாக யோசித்து பிளான் பண்ணி பண்ணால் அது சாதனையாக இருக்கும். எடுத்தோமா கவுத்தமான அவசர முடிவு எடுத்தால் அது சோதனையாக மாறிடும். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவு வந்து தாமதமானதாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு தரும். அதனால் கவனமாக எடுங்க. அதே நேரத்தில் மனசில் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும். எடுத்த முடிவை சிறப்பாக செயல்படுத்துறதுல செவ்வாயோட சஞ்சாரம் உங்களை எல்லா வகையிலுமே சிறப்பாக செயல்பட வைக்கும். அவசரம் வந்தால் பிரச்சனை இருக்கும். அதனால் நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்கள் செயல்களில் வேகமும் ஒரு திறமையும் அதிகரிக்குது. செவ்வாயின் சஞ்சாரம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்த போகுது. கிரக சேர்க்கையின் விளைவுகளை பார்க்கும்போது மனசில் குழப்பம் கூட வரலாங்க. குழம்பாமல் தெளிவாக அந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கும். அவசர முடிவு வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்திடும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு சாதகம் இருக்குது. வேலையில் மாற்றலாம் அப்படின்னு யோசனை செய்கிறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் காலம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்போ செய்கிற வேலையிலேயே நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சால் சிறப்பான உயர்வு ஏற்படும். அதனால தான் வருமானம் நல்லா இருக்குது, அதை சேமிக்க தொடங்குங்க. குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். விடாப்பிடியாக பிடிவாதம் பிடிச்சா குடும்ப சூழலையுமே பிரச்சனை வரும். சின்ன சின்ன சண்டைகளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, சரியாயிடும். பேசுகிற விதம் ரொம்பவுமே முக்கியம். கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் நீங்கள் அதை சரியாக பிரயோஜனம் செய்யணும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் பழைய முடிவுகளை நினச்சி நிறைய மனக்குழப்பத்துக்கு ஆளாகலாம். யோசனை அதிகமாக இருக்கும், அதை தவிர்க்க பாருங்கள். அமைதியாக இருங்க. பொறுமையாக நிதானமாக எதையும் செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா பிடிவாதத்தை கண்டிப்பாக விடணும். அதே போல் மாற்றத்தை மறுக்கிறீங்கள அதை மாற்றிக்கோங்க. அவசர முடிவை கட்டாயமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. வரக்கூடிய மாற்றத்தில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டதுன்னு அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணுங்கள். அவசர முடிவு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் எடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதம் என்ன ஒரு விஷயம் செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த இறைவன் எப்படி வழிபட்டுப்பட்டால் சிறப்பான உயிரை பெறலாம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசில் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க. எனக்கு இனி நல்ல காலம் பிறக்கணும், எனக்கு நல்ல ஒரு தெளிவை கொடு அப்படின்னு மனசார இறைவனை வேண்டிக்கோங்க. ரிஷப ராசி அப்படிங்கிறது மகாலட்சுமி சிவபெருமான், இந்த 2 இறைவனை வழிபடுறதாலையும் மிகுந்த அருளையும் பெற முடியும். எப்படி வழிபடலான்னா, வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபடுறது சிறப்பு. சிவபெருமானின் அருளையுமே இதனால் நீங்கள் பெற முடியும். நேரம் இருக்குது அப்படின்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறையும், ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையும் உச்சரித்து வழிபடுறது நல்லது. அதே போல் இந்த மாதம் ஒரு சில வாய்ப்புகள் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த வாய்ப்பு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அது நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு போகும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் வரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அது பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா கூட இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா கூட இருக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் வாங்கி தரது கூட ஒரு உதவி தாங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு உதவிகளை செய்யுங்க. இது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் ரிஷப ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மெதுவாக போனாலும் அது நிச்சயமான வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். பொறுமை நிதானத்தை எப்போவுமே கடைபிடிச்சா உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு உருவாகும். ரிஷபம் மெதுவாக போகும், ஆனால் நிற்காது. நீங்கள் நிற்கிற இடம் வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமையுங்க. தைரியமாக முன்னேறி போங்க. சின்ன சின்ன இடையூறு அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னேறாமல் இருந்தோமா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பின்னடைவு தான் இருக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வருங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த மாதம் ஏற்படும். எல்லா அமைப்புகளுக்குமே சூப்பராக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வரும், அதாவது சின்ன சின்னதாக தடை தாமதம் வரலாம். அதை கவனமாக கையாண்டால் தடை தாமதம் வராமல் பார்த்துக்கலாம். முன்னெச்சரிக்கையாக கவனமாக செய்யுங்க, சிறப்பானதாக இருக்கும். அவசர முடிவு மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், எடுக்காதீங்க.
ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பலன்கள் அப்படிங்கிறது கலவையாக தான் கிடச்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பாக எதிர்பாராத சில மாற்றங்கள் கூட வரலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் தாமதமாக வரும். இதனால் மனசில் எதிர்மறையான சிந்தனை வரும். இந்த சிந்தனைக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. காலதாமதமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் அங்கீகாரம் வருதுல்ல, அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கர்மகாரகன் தான் இந்த சனி பகவான். அவர் வக்கர கதியில் இருக்கிறாரு. அதனால தான் மொதயே சொன்னோம் சோதனை வரும் அப்படின்னு. இவர் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். வேலையிலையுமே நீங்கள் முடிவு பண்ணுறது கொஞ்சம் குழப்பமான சூழல் இருக்கும். வேலை விஷயத்தில் மட்டும் கவனம் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. உங்கள் வேலையை நீங்களாக செய்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதனால் நிறைய நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் சிரமங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால நன்மையை பெறலாம். நிதி சார்ந்த முதலீடுகளை ஏதாவது இந்த மாதம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கவனமாக அந்த விஷயத்தை செய்யணும். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த பலனை தருது. கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியுமே ரொம்பவுமே மிகுந்த ஒரு கவனத்தோடு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் கலவையான பலன்கள் தான் உண்டாகுது. சராசரியை விட சிறந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாக நீங்கள் செய்யணும். வேலை கண்ணோட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு இப்போது நல்லா இருக்குது. ஆனால் கவனமாக செய்யணும்னு அதான் சொன்னோம். உங்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருக்கணும். கல்வி ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன். விடாமுயற்சியோடு மாணவர்கள் கல்வியில் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து எல்லா இடத்துலையுமே போகணும். தேவையில்லாமல் சண்டை சச்சுறுகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி இருந்தால் பிரச்சனை கூட வரும். கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கேற்ற பலன் கிடைக்குங்க. அதனால் உழைக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதம் காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வு கூட வரும். ஒரு நாகரிகமான மென்மையான முறையில் உங்கள் உறவுகள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணும். திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தின் விதிகள் மரபுகளை பின்பற்றுங்க, நல்லது. நன்மை எல்லா வகையிலுமே வரும். இறைவனை தினம்தோறும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் இறைவனின் அருளும் பக்கபலமாக இருக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும்.